அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொலிட்டிக்கல் டீகோட் வித் மீ எஸ்ஜேபி. இன்னைக்கு சமகாலத்தில் சில டேக்லைனோட ஒரு வீடியோ வந்து செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றே கணித்தார் அண்ணாமலை, தீர்க்கதரிசி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ அதை தொடர்ந்து பல நிகழ்வுகள் வந்து அதை போலவே நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, இதை கண்டினியூ பண்ணுவோம். 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், it will give two things. One, 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவா இருக்கும். So Tamil Nadu will see a pure first time alliance in 2026, option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present your candidates at least 500 days before. இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்து 2024 அண்ணாமலை அவர்கள் பேசினது. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வரை நடந்துகிட்டு இருக்க இந்த சமகால அரசியல் வந்து இனிமேல் எடுபடாது. 2026 நடக்க போற அரசியலே வேற லெவல்ல இருக்கும். அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் வந்து தனி மெஜாரிட்டி பெற முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இப்போ வந்து செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்படி அண்ணாமலை அவர்கள் சொல்லி வச்சுட்டு போன அந்த நிகழ்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 வருடங்களுக்கு அப்புறம் 2026 அது அப்படியே நடந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்கவே இல்லை. விஜய் அவர்கள் 108, டிஎம்கே வந்து 73, ஏடிஎம்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 53 இப்படின்னு சொல்லிட்டு யாருமே பெரும்பான்மை பெறாம, கோயிலில் நவகிரகம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில திரும்பின மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில திரும்பின மாதிரி வந்து இந்த தேர்தலோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இப்படி 108 தொகுதிகளை வெற்றி பெற்ற விஜய் அவர்களின் தாவேகா தனிப்பெருங்கட்சியா வளர்ந்தாலும் அது ஆட்சி அமைக்க போதுமானதா அப்படின்னா இல்லை. அதற்கு வந்து அவருக்கு வந்து 11 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் தேவை. அதனால வந்து அவர் என்ன பண்றாரு, அனைத்து கட்சிகளுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில முதல் கட்சியா வந்து காங்கிரஸ் வந்து 5 எம்எல்ஏக்களோட நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க கொடுத்த அந்த 5 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் மட்டும் பத்துமானா அப்பயும் பத்தாது. விசிகா, சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு இன்னொரு 6 பேர் வந்து சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட வந்து ஆட்சி அமைக்க முடியும். அதுக்காக வந்து பல பேருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இதனை தொடர்ந்து திமுகவில் வந்து பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு கிளம்புது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்தட்டில் இருக்கிறவங்க யாரும் பெரிய அளவில் பேசுன மாதிரி தெரியல. கீழ்த்தட்டில் இருக்கிறவங்க பூரா வந்துட்டு பயங்கரமா வந்து காங்கிரஸ்காரங்களை கடிச்சு புதம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களால ஜெயிச்ச, எங்களோட சட்ட உறிஞ்சுதான் நீ வாழ்ந்துகிட்டு இருந்த, இதுவரைய உன்னை காப்பாத்துறதுக்கு எங்களை தவிர வேற யாருமே இல்லை, அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களை வச்சு ஜெயிச்சுட்டு எப்படி நீ வந்து அங்க போய் சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாரம் வந்து கடிச்சு புதம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அது போதாதுன்னு காங்கிரஸ் ஒரு சுயநல கட்சி, அவங்களுக்கு தேவையான யார் காலையும் பிடிப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு கடிச்சு புதம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியா வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அதிமுகல இருந்தெல்லாம் வந்து சப்போர்ட் கிடைக்கல அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கிடைக்கும்? நீங்க வந்து கடைசி மீட்டிங்ல பேசும்போது வந்து எடப்பாடி அவர்களை எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுனீங்க, அப்படியெல்லாம் பேசிட்டு அவங்களோட சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு சில டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஒருபடி மேலேயே போயிட்டாங்க. போய் ஆளுநர் வந்து பிஜேபியோட கைகூலி, பிஜேபியை பேக்டோர் மூலமா உள்ளக்க புஷ் பண்றாங்க, மத அரசியலை உள்ளக்க புஷ் பண்றாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்படி சாத்தியம்னு என்னால சத்தியமா தெரியல. அவங்க ஜெயிச்சது ஒரே ஒரு எம்எல்ஏ, சரி கூட்டணியோட பார்த்தாலும் 53 எம்எல்ஏ தான். அவங்களால எப்படி வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் சொல்லுங்க? இப்படி நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்க கட்சி கிடையாது, கிட்டத்தட்ட வளர்ந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான அபிப்பிராயம் உங்க மேல வரும்னு பாத்தீங்க அப்படின்னா, சின்ன பையங்க சவகாசம் கொரோனாசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம ஓட்டு போட்டு சின்ன பையங்க கிட்ட போய் சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு மக்கள் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளிடும் இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷனை நீங்க தொடர்ச்சியா வந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது. ஆனா ஆளுநரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பெரும்பான்மையோட இருந்தீங்கன்னா வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படின்ற மாதிரி பேசி விட்டுட்டாரு. இதனால வந்து அப்செட் ஆகி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போய் மேல்முறையீடு பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து தரப்பு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு மனிதரை வந்து நான் சந்திச்சேங்க, மார்க்கெட்டிங் பீப்புள். அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறவர். அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து நான் பேசக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து என்ன சார், எப்படி வந்து ரிசல்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். என்னங்க
அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பா சொன்னாரு. என்ன சொல்றீங்க, ஊர் உலகமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கும் போது நீங்க என்ன வேற ஆளுக்கு போட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னா என்ன, அவர் தானே வந்து முதலமைச்சராக போறாரு, அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி கவலையா பேசுறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, என் பேத்தி வந்து காலையில வந்து தாத்தா தயவு செய்து வந்து நீங்க வந்து விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. நான் வழக்கமா வந்து யோசிச்சு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அப்படிதான் ஓட்டு போடுவேன். ஆனா என் பேத்தியோட வந்து அணத்தல் தாங்க மாட்டாம நான் போய் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன். ஆனா அவரால் வந்து ஆட்சி கூட அமைக்கக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. பார்த்தா வந்து இது வந்து ரீஎலெக்ஷனுக்கு கூட போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமெல்லாம் இருக்கு. நம்ம பொழப்பு தளப்பை விட்டுட்டு இன்னொரு நாள் போய் ஓட்டு போறேன்னு போய் நின்றுகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பேத்தி சொன்னாங்க, பேரன் சொன்னாங்க, மகன் சொன்னாங்க, மக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் பல பேர் வந்து நம்ம போடுற ஒரு ஓட்டுனால வந்து விஜயா வெற்றி பெற போறாரு அப்படின்னு சொல்லி போட்டவங்க தான் அதிகம்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னாங்க. நான் போட்ட ஒரு ஓட்டுனாலேங்க அவர் ஜெயிக்க போறாரு, ஏதோ எங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளை வந்து அடம் பிடிச்சிச்சு அதனால நான் போட்டேன், ஆனா இப்படி ஒரு ரிசல்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் இந்த காங்கிரஸ்காரங்களை வந்து திமுக காரங்க சொல்றதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை. எப்பயுமே வந்து ஒரு பெரிய கட்சி கிட்ட ஆதரவு கேட்டு சின்ன கட்சி போகும்போது இவங்க வந்து அவங்க இடத்துல போய் கேட்கறது சிறப்பா, இல்ல எப்படா நமக்கு வந்து லெட்டர் வரும்னு காத்து கடந்து இவங்களை தேடி ஓடி வந்து ஐயா இந்தாங்க நாங்க ஆஜராயிட்டோம் வந்தாங்க எங்க 5 எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற காங்கிரஸோட நிலைமையை எப்படி நம்ம பாக்குறது? இப்ப திமுக சொல்றது சரின்னு தானே தோணுது. இதுல காங்கிரஸ்காரங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனால் அவங்க ஒரு நிபந்தனையோட வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதவாத சக்தியை உள்ள விடக்கூடாது, அதனால வந்து நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம்னு வந்தோம், எங்களை நீங்க ஏமாற்றிடாதீங்க, மதவாத சக்தியை தப்பி தவறு கூட தெரியாம கூட நீங்க உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர எங்களுக்கு வேற எந்த நிபந்தனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனால் மதவாத சக்தின்னு சொல்லிட்டு பிஜேபியை முத்திர குத்தக்கூடிய இந்த காங்கிரஸ்காரங்க நாங்க வந்து உத்தம புத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எப்பயுமே நாங்க சிறுபான்மையின காவலர்கள்னு சொல்லிடுவாங்க. முஸ்லிம் கம்யூனிட்டியை பூரா அப்படியே வந்து தன்னோட பேக்ல வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களை வந்து நம்ம என்ன சொல்றது? அவங்களுக்கு செய்யணும் தான், நான் வேணான்னு சொல்லலை. ஆனா அவங்க மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி எப்படி பண்ணினாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்திய அளவுல ஜெயிச்சாங்க அப்படின்னா அதைத்தான் இவங்க எப்பயுமே புஷ் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி மறுபக்கம் விஜய் அவர்கள்ட்ட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கூட்டணிக்காக எவ்வளவு இறங்கி போயிருக்காருன்னு சொல்லி நம்மளால உணர முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு மாநாட்டுல வந்து திரு தாமோதரதாஸ் மோடி அவர்களே கச்சத்தீவை உங்களால மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விட்டார். ஆனா அந்த கச்சத்தீவை வந்து தாரை வாய்ச்சி கொடுத்ததே அவங்க கூட்டணிக்கு இப்ப வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி தான். அப்ப இவர் வந்து கொள்கையை வந்து சமரசம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் என்னென்னத்தை சமரசம் பண்ண போறாருன்னு தெரியல. அது போக இன்னொன்னு, ஆனா ஊனானா வந்து இந்தி திணிப்பு பாஜக இந்தி திணிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். அப்ப இந்த கொள்கையெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாம தான் கூட்டணி வைக்கிறாரா? அப்போ கூட்டணி தேவை, இவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எப்படியும் சமரசம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு ஈக்குவலா தானே இவரும் போயிட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்ப டிவிக்கே ஆட்சி அமைக்கணும்னா காங்கிரஸ் கட்சியோட அந்த 5 எம்எல்ஏக்கள் மட்டும் போதுமானா போதாது, இன்னும் 6 எம்எல்ஏக்கள் வேணும். அப்ப வந்து விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இந்த மாதிரியான கட்சிகளோட வந்து இன்னும் வந்துட்டு லெட்டர் மூலமா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் கட்சிக்காரங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒருவேளை அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்குவோம், இவர் ஆட்சி அமைக்கிறாரு, நம்ம வந்து திமுக வேணான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு விஜய் அவர்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அங்கிருந்து அதாவது திமுக கிட்ட இருந்து வந்தவங்க பூராமே வந்து திமுக மென்டாலிட்டியில இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ அங்க செஞ்ச செயல்கள் எல்லாம் இங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப இதுவும் வந்து ஒரு திமுகவோட ஜெராக்ஸா இருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே டிவிகே இடையில வந்து சின்ன விஷயம்தான் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை இது நடந்ததுன்னா, பொதுவா நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்னு. ஒருவேளை அந்த விஷயங்கள்லாம் மேற்சொன்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா அங்க நடந்த காட்சி இங்க நடக்கிறதுக்கு சிறிதளவும் வந்து குறைவு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். இது நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிலாம் நான் சொல்லலை. இல்லை விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்க என்னதான் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் வந்து நான் அமைக்கிற ஆட்சியை தான் அமைப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமா இருப்பாரா அப்படின்னு அதுவும் தெரியல. வருங்காலத்துல தான் தெரியும். இப்படி விஜய் அவர்கள் தன் சார்ந்த கொள்கையோட ஆட்சி பண்ண போறாரா, இல்ல திமுக ஆட்சியோட நீட்சியா ஆட்சி பண்ண போறாரா அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.